اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال الله تعالى عائلا قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله إلى آخر الآية. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய அருள்மறையான திருமறையிலே சொல்கிறான், அடியார்களை நீங்கள் துஆ செய்யுங்கள். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டுவாயாக, செவ்வறுதலான பாதையை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் தஆலா அதன் மீதும் அல்லாஹ் சொல்கிறான், அது எந்த பாதை என்று சொன்னால், யா அல்லாஹ் நீ நிஅமத்தை செய்தவர்களுடைய பாதை, நீ நிஅமத்தை செய்ய நீ தேர்ந்தெடுத்து கொண்டாய், அந்த நிஅமத்தை செய்தவருடைய பாதை தான் நேரான வழி, அந்த பாதையை எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நேர்வழியை பற்றி சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் துஆவை போட்டு விட்டார். அப்படி என்றால் நேர்வழிக்கு அடுத்தது வலாலத்து, வழிகேடு, மக்களை பயங்கரமான வழிகேட்டில் இட்டு செல்லக்கூடிய ஷைத்தானுடைய பாதை இருக்குது. எனவேதான் அல்லாஹ் அந்த துஆவை போட்டு அடியார்களை இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தில் நாங்கள் துனியாவில், அதாவது தொழுகையில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த துஆவை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த அன்அம்த அலைஹிம், அவர்கள் மீதிலே நிஅமத்தை செய்தவர்கள் யார் என்பதை அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்அமல்லாஹு அலன் நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். அல்லாஹ் நிஅமத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள், சித்திகீன்கள், உண்மையாக்கி வைத்தவர்கள், ஷுஹதாக்கள், இஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள், சாலிஹீன்கள். 4 பேர் அல்லாஹ் தஆலா சொல்லு. இந்த 4 பேர் இவருடைய வழியைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லு, நீங்க இந்த வழியை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது குர்ஆன் ஷரீஃபில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், அதாவது அல்லாஹ் சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் அல்லாஹ் தஆலா நாங்கள் அன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு தேவை என்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் இருக்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அன்பு வைக்கிறவர்களாக இருந்தேன்னு சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை துயருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துயர்ந்தன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் தஆலாவுடைய மஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும் என்று குர்ஆன் ஷரீஃபில் அப்படி வந்திருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எப்படி என்றால், மன் அத்தாஅனி ஃபக்கத் அத்தா அல்லாஹ், எந்த ஒரு மனிதன் எனக்கு வழிபட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவன். வமன் அத்தா அமீரி ஃபக்கத் அத்தாஅனி, எவன் என்னுடைய அமீருக்கு வழிபட்டானோ, நான் நியமிக்கக்கூடிய அமீர் தலைவர், என்னுடைய வழியை பின்பற்றி வரக்கூடிய தலைவர், அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர் நிச்சயமா என்னைத்தான் பின்பற்றினார். அப்ப ரசூலுல்லாஹ் பின்பற்றினார், அல்லாஹ் பின்பற்றுகிறார். இவ்வாறு ஹதீஸ்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் மனிதர்கள் வழிகட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி தெளிவான குர்ஆன் ஆயத்துகளும் தெளிவான ஹதீஸ்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஹலாக்கு உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய நாசகாலம் அலா உகைலிமத்தி சுஃபாஹ, விவரமற்ற வாலிபர்களுடைய கையில தான் என்னுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உம்மத்துகளின் அழிவிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் புகாரில் பதியப்பட்டிருக்கிறது. எனவேதான் மனிதர்கள் நாங்கள் காலத்தால ரொம்ப தூரமானவங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் காலம் தான் ரொம்ப சிறந்த காலம். அதாவது சொன்னார்களாம், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு, அதுக்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு, 3 நூற்றாண்டுகளை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது ஹைரான நூற்றாண்டுகள். இந்த 3 நூற்றாண்டுகள்ல தான் 4 இமாம்களும் வந்ததும், சஹீஹ் சித்தாவுடைய இமாம்கள் வந்ததும், ஹதீஸ் ஷரீஃப்களை விவரித்தவர்கள் வந்ததெல்லாம் இந்த 300 வருஷத்துக்குள்ள தான் வந்தார்கள். எனவே சாலிஹானவர்கள் அவங்க. இவர்களுடைய வழியைத்தான் பின்பற்றி கொண்டு வர வேண்டும். இந்த வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலிருந்து வரக்கூடிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அதை சரியான முறையில் பின்பற்றி சஹாபாக்கள் தாபீங்கள் கையில் ஒப்படைத்தார்கள். தாபீங்கள் அதை சரியான முறையில் செஞ்சு தாபீங்கள் கையில போனது. இதுக்கிடையில எவ்வளவோ பிச்சாட்டங்களும் எவ்வளவோ இயக்கங்கள் எல்லாம் வந்ததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து கியாமம் பரிவந்தம் ஒரு கூட்டம் ஹக்கில் இருந்து கொண்டிருப்பார்கள். சொன்னார்கள், சத்தஃபர்கு உம்மத்தி அலா ஸலாஸத்தி வ ஸபீன ஃபிர்கா, என்னுடைய உம்மத்துகள் 73 கூட்டங்களா பிரிவார்கள். அந்நாஜித்து மின்ஹா வாஹிதா, அதில் ஈடேற்றம் பெற்றவர்கள் ஒரு கூட்டம் தான். வல் பாக்குன் ஹல்கா, மற்றவர்கள் எல்லாம் நாசமடைந்து போவார்கள் என்றால் எல்லோரும் கருத்து வேறுபாட்டுகளில் அகீதா பிரச்சனைகள்ல நாசமா போவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று கேட்டார்கள்.
சொன்னார்கள், இன்று நானும் சஹாபாக்களாய் நீங்களும் எப்படி இருப்போமோ அது போன்று அவர்கள் ஹக்கான தலைவர்களை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்தருள புரிய வேண்டும். என்று சொன்னால் வழிகேடு என்று ரொம்ப பயங்கரமானது. அந்த வழிகேட்டில் சிக்கிக்கொண்டால் துனியாவில் அலங்காரம் தான் இருக்கும், ஆனால் கபருக்குள்ள போனால் கியாமத்துக்கு போனால் படுதோல்வியாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் நேரான வழியை அல்லாஹ் தஆலா சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹால நீங்க கேட்டுக்கொண்டே இருங்கோ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீங்க அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயா என்று அப்படி சொன்னதுதான். அப்ப நேர் வழி எப்படி வார் என்பதை ஹதீஸ்ல சொல்லி காட்டி, இப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வரக்கூடியவங்க. அப்படி வந்தவங்க தான் மஷாயிமார்கள், சாலிஹூன்கள், அவுலியாக்கள். ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் எல்லாம் கேட்டாங்களாம், யா ரசூலுல்லாஹ், நான் சிநேகிதம் வைக்க, நான் பழகுவதற்காக வேண்டி யார் சிறந்தவர்கள் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ஜுல்சாயினா ஹைர், ஐயு ஜுல்சாயினா ஹைர், நான் சிநேகிதம் வைக்க, நான் பழகுவதற்காக வேண்டி பின்பற்றுவதற்காக வேண்டி யாரை சிறந்தவர் என்று கேட்டபொழுது நான் சொல்லாம 3 விஷயத்தை அடையாளப்படுத்தினார்கள். எப்படிப்பட்டவங்கட்டா அவங்களுடைய வர்ணிப்ப சொன்னாங்க. எப்படின்னு சொன்னால், மந்தக்கரக்குமுல்லாஹு ருயத்துஹு, அவருடைய முகத்தை நீ பார்த்தன்னு சொன்னால் அந்த மனிதனை முகத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும், அல்லாஹ்வுடைய எண்ணம் வரும், அல்லாஹ் தஆலாவுடைய எண்ணம் வரும் அந்த முகத்தை பார்த்தா. அப்பேற்பட்ட மனிதர் தான் நீ சிநேகிதம் வைக்க சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னா அவர் சாலிகான மனுஷர் ஆயிக்கும். அவருடைய முகத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், அவர் திக்கு தொழுவனும், அவர் சிலத்தை கேட்டுக்கொள்ளணும், அவரோட உபதேசத்தை கேட்டுக்கொள்ளணும் என்று ஆசை ஒன்று வரும். அப்படி அவருடைய முகத்தை பார்த்தால் அல்லாஹ்வின் சிந்தனை உனக்கு வருவதா இருந்தால் அந்த மனிதனை நீ சிநேகிதம் வைக்க சிறந்த மனிதன் என்று சொன்னார்களாம். இன்னொன்று சொன்னார்கள், மன் ஜாத, அதாவது அமலுஹு, உன்னுடைய அவருடைய அமல் வந்து அவருடைய அதாவது பேச்சு, அந்த சாலிகான மனிதர் ஒரு பேச்சு பேசினால் உன்னுடைய அமல் கூடும். அவருடைய பயானோட கேட்டுன்னு சொன்னால் சாலிஹீன்கள், அவுலியாக்கள், மஷாய்மார்கள் அவங்களுடைய பயானோட கேட்கின்ற பொழுது அவங்களுடைய பேச்சை நீ கேட்டால் உன்னுடைய அமல் கூடுமே, அவர்களை நீ பின்பற்றிக்கொள், அவங்களை நீ சிநேகிதம் வைத்துக்கொள். 3வது சொன்னார்கள், வந்தக்கரக்கும் பில் ஆஹிரத்தி அமலு, அவங்களுடைய அமலை நீ கண்டனி சொன்னால் ஆகிரத்தை பற்றி சிந்தனை வரும், அவங்களுடைய அமலை கண்டால் ஆகிரத்தை பற்றி சிந்தனை வரும். இப்பேற்பட்டவர்களை தான் நீ சிநேகிதம் வைக்க வேண்டும், இவர்களோடு தான் நீ இருந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கூட்டாளி, நண்பர்கள், மார்க்கத்தின் ஏதாவது பிரச்சனை வந்தால் கேட்டுக்கொள்ள வேண்டியவங்க அவங்க தான், அவங்கள்ட்ட பற்றி நீ தான் பின்பற்றி கொள்ள வேண்டும், சிநேகிதம் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். யாரை கேட்டாங்க? இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. எனவே தான் நேர்வழி என்பது மிக முக்கியமானது. நேர் வழியில தான் நாம் மனிதர்கள் வாழ வேண்டும். எனவே வழிகேடுகள் நிறைந்த காலத்தில் நேர் வழியை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே தான் இந்த தரிக்கத்து காதத்து நபவியா தரிக்கான்னு சொல்லக்கூடியது வந்து ஷேக் முஸ்தபா நாயம் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்கத்துல மார்க்கமெல்லாம் படிச்சுட்டு வந்தாலும் கூட என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தேவை, ஆத்மீக தலைவர் தேவை என்பதற்காக வேண்டி அவங்க யாரை கரம் பிடிச்சாங்கன்னு சொன்னால் அஷ்ஷேக் ஷா அஹ்மது பின் முபாரக் மௌலானா நாயம். அவங்க யமன் தேசத்தை சேர்ந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க பையத்தை எடுத்தவங்க யாரு? அமீன் அஃபந்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அவங்க பெருங்கொண்ட ஒரு வலிமார்கள். அவங்கள்ட்ட இதை படிச்சு அவங்கள்ட்ட பையத்தை பெற்றுக்கொண்டு அவங்க மூலமாக மார்க்கத்துடைய விஷயங்கள்லாம் கற்று எல்லா வழிமுறைகளையும் எல்லாம் அவங்க தேர்ந்தது பின்னால தான் இந்த பையத்துடைய பொறுப்பை யாரை கொடுப்பது என்பதற்காக வேண்டி அவங்க நினைச்சு இந்தியாவெல்லாம் போய் அங்கெல்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் தரைக்காலம் இருக்குது. இலங்கைக்கு வந்து இலங்கையில தான் என்ன செய்தார்கள்? ஷேக் முஸ்தபா நாயம் அவங்கள கரம் பிடிச்சி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு இந்த தரிக்கத்துடைய வழி அவங்க கொடுத்தாங்க. அவங்க விளங்க வேண்டிய என்னன்னு சொன்னால், இந்த பையத்து இந்த வழிமுறை வார எங்கிருந்து சொன்னால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரக்கூடியது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிருந்து அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவங்களுக்கு வந்து அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவங்க மூலமாக ஹபீப், அதாவது ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்களுக்கு வந்து ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா இந்த ஹபீபுல் அஜ்மி நாயத்துக்கு வந்து ஹபீபுல் அஜ்மி நாயத்திலிருந்து அப்படியே வந்து அவங்களோட குதுபு நாயத்துக்கு வந்து குதுபு நாயத்திலிருந்து அப்படியே வந்து எல்லா வலிமார்களுடைய கையிலேயும் அது வந்து உலகத்தில் பல பாகங்களுக்கெல்லாம் தரிக்கத்துடைய சேவைகள் போனது. அப்படியே வந்துதான் அஷ்ஷேக் ஷா அஹ்மது முபாரக் மௌலானா அவங்க ஹிஜ்ரி 1211 பிறந்தவங்க. ஹிஜ்ரி 1211 பிறந்தவங்க. அவங்க வஃபாத்தானவர்கள் ஹிஜ்ரி 1283. 72 வருஷ காலங்க அவங்க வந்து இந்த இலங்கைக்கு வந்தவங்க மார்க்கத்துடைய பணியில தன்னுடைய உயிர் போகின்ற வரையில இதுதான் அவங்களுடைய தாவத்.
எப்படி சொன்னால் மக்கள்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி தக்கியாக்களை கட்டி அந்த தக்கியாக்களை எப்படி நீங்கள் அமல் செய்யணும், இப்படி உட்கார்ந்து அதபாக நீங்கள் உதவு செய்தவர்களாக நல்ல சத்தங்கள் போடாமல் அதுபுகளை பேணி எல்லாம் அதபு, இந்த அதுபுகள் எல்லாம் அவங்க அன்று சொல்லிக் கொடுத்தவைகள். ஷேக் முஸ்தபா நாயமங்களும் மௌலா நாயமங்களும் அவங்க கஷ்டப்பட்டு இந்த தரீக்காவுடைய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து திக்ரு செய்கின்ற முறை எப்படி, அல்லாஹு தாலா நாயனை திக்ரு செய்கின்ற பொழுது நீ எப்படி உட்கார வேண்டும் என்று எல்லாவற்றையும் காட்டிக் கொடுத்து, ரிசுக்கு தின்கின்ற போது உணவு தின்கின்ற பொழுது எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று எல்லாம் அழகாக காட்டிக் கொடுத்து, தொழுகை, நோன்பு, ரமலான் மாதம் வந்தால் ரமலான் எப்படி ஹயாத்தாக்குவது, 2 பெருநாளுடைய இரவுகளை எப்படி ஹயாத்தாக்குவது, எல்லாவற்றையும் சகலதையும் காட்டிக் கொடுத்து அவங்க காலை மாலை ஔராதுகளை தந்து அந்தந்த வக்துக்குரிய திக்ருகளை தந்து இதுல நாங்க செய்யும். எங்களோட வாழ்க்கை நாங்க செய்யாம இருப்பது எங்களோட தவறு. ஒரு நாளைக்கு 500 சலவாத்துகள் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர்ல சலவாத்து நீங்க ஓத வேண்டும். அந்த சலவாத்து எப்படி என்று சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா தாத்தில் முஹம்மதியா வஃபிர் லனா மா யகுனு வ மா கத் கான். யா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சலவாத்து சொல்வாயா, இன்னும் என்னுடைய நடந்த பாவங்களும் நடக்க இருக்கக்கூடிய பாவங்கள் அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை நீ மன்னித்தல் புரிவாயா என்பதை அல்லாஹ்விடத்திலே விலை பொறுக்க தேடினவனாக சலவாத்து ஓதக்கூடிய அந்த 500 சலவாத்து நாங்க எல்லா முடிவுகளும் கட்டாயம் ஓதும். இது நாங்கள் வாழ்க்கையில் செய்யும். இஷாக்கு வாங்க சென்றதன் பின்னால இஷா தொழுகைக்கு முன்னால் நாங்கள் ஹத்தாதாத்தை நாங்கள் ஓதிக்கொள்ளணும். அப்படிங்களுக்கு ஓதிக்கொள்ள முடியாத விட்டுன்னு சொன்னால் தூங்குவதற்கு முன்பதாக நாங்கள் ஹத்தாதாத்தை நாங்கள் ஓதிக்கொள்ளணும். அந்த ஹத்தாதாத் என்பது அல்லாஹ்வுடைய திக்ருகள். இவைகள் நாங்கள் செஞ்சு வருகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்துக்கு அந்த அமலுடைய சக்திகள் கிடைச்சி எங்களுடைய ஈமானத்தை அல்லாஹ் தஆலா ஒளிமயமாக்கி தருவான். அந்த ஈமானத்தின் ஒளிமயமை எடுப்பதற்காக தான் ரொம்ப கஷ்டம், அது மிக கஷ்டம். நேர் வழியில அதுதான் மனிதனுடைய இலக்கும் நோக்கம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனை அவர் உண்மையாக விளங்கக்கூடிய அந்த இடத்தை கொண்டு வைப்பார்கள் மஷாயிமார்கள். நாங்கள் உண்மையாக நடக்கணும். நாங்கள் பொய்யாக நடந்துன்னு சொன்னால் நாங்கள் தோல்வி அடைஞ்சு போவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையானவர்களை நாங்கள் வாழ்கின்ற பொழுது உண்மையான வழிபாட்டில் நாங்கள் இருக்க அல்லாஹ் தஆலா உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த முரீதை அவங்க உயர்தரமான பதவியில் கொண்டு வைப்பாங்க. இந்த அளவுக்கு சொன்னால் எவ்வளவோ முரீதுகளுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். அந்த மஷாயிமாருக்கு உண்மையாக நடந்தவங்க, உண்மையாக நடந்தவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவளுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய உதவி எல்லாம் கிடைச்சி அவங்க சாலிஹீங்களா அவங்க மூத்தாகக்கூடிய நாள்கள் எல்லாம் சொல்லிட்டு மூத்தாக்கிறார்கள். நான் இத்தனாம் ஆண்டு மௌத்தாவேன், இத்தனாம் ஆண்டு ராவல மௌத்தாவேன் என்றெல்லாம் சொல்லி அந்த முரீதுகள் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவனோட வார்த்தைகள் எல்லாம் கபூல் செய்திருக்கிறான்டா. உண்மையாக இருக்கணும். நாங்கள் அமல்களை செய்யணும். 5 நேர தொழுகை தொழுவணும். 5 நேர தொழுகைக்கு பின்னாடி கூடிய திக்குகளை நாங்கள் செஞ்சுட்டு போகணும். வெள்ளிக்கிழமை நாளைக்கு தந்திரக்கூடிய அந்த முஸப்பிஹாத்னு சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா 7 முறை ஓதுவது, குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இதெல்லாம் நாங்கள் ஓதுவதனால யாருக்கு லாபம்? எங்களுக்கு தான் பாதுகாப்பு. எங்களுக்கு இந்த ஜும்மால இருந்து மறுஜும்மா வரையில் அல்லாஹ் தஆலா அந்த பாதுகாப்பை எல்லாம் கொடுக்குறான்னு ஹதீஸ் இருக்குது. எனவேதான் அதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். நாங்கள் அதிலிருந்து எலும்பி ஓடணும்னு சொல்லி நாங்கள் உலகத்தில் ஒன்றை சம்பாதிக்கல. ஆனால் ஒன்று நாங்கள் நினச்சிக்கொள்ளணும், அந்த ஓதை நாங்கள் விட்டுட்டு போனோம் என்றால் அப்படி நஷ்டம் தான் எங்களுக்கு கிடைக்கும். நஷ்டம் தான் என்ன, நீ என் பேச்சின் உலகத்தை எவ்வளவுதான் தேடி நின்றாலும் அந்த உலகத்தில் உனக்கு இன்பமாக கொஞ்சம் விளங்கும். ஆனால் பெரிய நஷ்டம் பண்ணி விட்டுட்டு போகிறாய். குறைஞ்சது 10 நிமிஷம் போகும். அது நாங்கள் ஓதணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் யா கனி யா ஹமீத் யா முப்தி யா முஈத் யா முஹி யா முமீத் யா ரஹீம் யா வதூத் அக்னினி பிஹலாலிக அன் ஹராமிக் வபிதாத்திக அன் மஅசியத்திக வபிஃபضلிக அம்மன் சிவாக். அல்லாஹ் இடத்துல ஹலாலான செல்வத்தை கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த துவா 3 பேரை முதல் சொல்லிக்கு. இதெல்லாம் ஏன் தெரியுமா தந்தது? அல்லாஹ் தஆலாவோட நாங்கள் தொடர்பு வச்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலாவோட திக்ரில் நாங்கள் இருக்கணும். இந்த அமல்கள் எல்லாம் தந்து சாலிஹான ஒருவராக நல்ல அஹ்லாக்குடையவனாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க பயிற்சி எல்லாம் தந்து கஷ்டப்பட்டுட்டு அவங்க ரபியுல் அவ்வல் பிறை 7ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறார்கள். யாரு? அஷேஷ் அஹ்மத் முபாரக் மௌலானா காலியில் அவங்க வஃபாத் ஆகிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாளைக்கு குறை ஏறு கண்டிப்படுது. எனவே அந்த நாளை குறித்து தானே செல்வது அதாவது நாயம் அவங்க தன்னுடைய யமன் தேசத்தில் அதரல் மௌத்தில் அவங்க இருந்து யமன்லேருந்து வந்து ஹஷர்னு அவங்களுடைய கிராமத்திலேருந்து வந்து அவங்க தீனுக்காக வேண்டி அவங்களோட எல்லா குடும்பத்தையும் விட்டுட்டு, அவங்களுக்கெல்லாம் இளம்பந்துகளுக்குத்தானே செய்யும், அவங்களுக்கு சொந்தங்கள் இருப்பாங்க, எல்லாம் விட்டுட்டு வந்து இலங்கையில வந்து அவங்க ஷேக் முஸ்தபா நாயகத்தோட இந்த தக்கியாக்களை அமைச்சு எல்லா ஊருக்கும் போய்த்து எல்லா ஊர்களும் கரடு முரடான கஷ்டமான ஊர்களுக்கு தான் அவங்க போய்த்து என்ன செஞ்சாங்க, தக்கியாக்களை கட்டி அங்க மக்களை வைத்து ஒன்றுமே தெரியாத ஓத தெரியாத எல்லா மக்களையும் எடுத்து அவங்களுக்கெல்லாம் குர்ஆனை ஓத வச்சு மதரசாக்கள் எல்லாம் கட்டி என்ன செஞ்சாங்க, தீனுக்காக வேண்டி அவங்க அவங்களால இயன்ற அளவு அவங்க முயற்சி செஞ்சு இந்த வேலை செஞ்சு தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியது. அப்போ அப்பேற்பட்ட அந்த நாதாக்கள் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அப்போ அவங்க காலியில் அவங்க சோழில் அடங்கப்படுகிறார்கள்.
அணுகப்பட்ட நேரத்தில் ஷேக் முஸ்தபா நாயம் அந்த இடத்துல இல்லை. அந்த நேரத்தில் அவங்க மௌலா நாயம் அவங்க கேட்காங்க, எங்க என்னுடைய மகனார் எங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய மகனாருன்னு சொன்னா மௌலானாங்களுக்கு ஒரு மகனோடு இருந்தாங்க மல்மால் அடங்கிக்கு. அப்போ சொன்னாங்களாம், நாயமே அவங்களோட மகனார அதாவது அவளை அழைச்சி வருவா என்று கூட அவங்க சொன்னா, என் மகன் நான் சொன்னது யாருன்னு சொன்னா ஷேக் முஸ்தபா நாயம். அவங்க என்னுடைய ஹிலாபத்துடைய மகன். அவங்கள அழைச்சி வாங்கன்னு சொல்லுது. அப்போ அவங்கள அழைச்சி வரதுக்காக வேண்டி அவசரமாக 2 பேர்கள் அன்றைய காலத்துடைய குதிரை வண்டியில எதுக்கு அவங்க அவசரமாக பேத்திக்கிறாங்க. அப்போ மௌலானா அவங்க அவங்க வஃபாத்தாய் அவங்கள காலியில ஜும்மா பள்ளி வாசல் இப்பொழுது அடங்கிக்க இடத்தில் அவங்கள அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். ஷேக் முஸ்தபா நாயம் அவங்க அப்படியே அவசரமாக வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த இடத்திலே இருந்து ஜனாசாவுடைய தொழில் அவங்க தொழில்விட்டு அப்படியே இருந்து 30 ஜூஸ் அப்படியே தமாமாக்கிக்கிறார்கள். குர்ஆன் 30 ஜூஸ் அங்கேயே இருந்து கடைசி வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹால தொடங்கி அவங்க குல் ஹுவல்லாஹு பின்னாஸ் வரைக்கும் ஓதி தன்னுடைய ஷேக் நாயத்துக்கு தன் ஆத்மீகத்தின் தந்தை நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வரக்கூடிய அந்த ஹிதமத்து அந்த ஹிலாபத்துடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்து ஷேக் முஸ்தபா நாயத்தை தேர்ந்தெடுத்த அந்த நாயகத்தின் மீதிலே அவங்க என்ன செஞ்சாங்க, குர்ஆனை ஓதி தமாம் செஞ்சாங்க. நாங்களும் அதை செய்யும். எங்களுக்கு வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் தான் அந்த நாதாக்கள் மீதிலே நாங்கள் குர்ஆன் ஓதி எங்களால் இந்திய ஒரு ஜூஸ் செடி ஓதி நாங்கள் தமாம் செஞ்சு கொள்ளணும், அதில் பங்கு பட்டுக்கிறோம். அப்போ அவங்க தீனுக்காவணி சேவை செஞ்சாங்க. தன்னுடைய அவங்க இலங்கையில் அவங்க சொத்து சேர்க்கல, அவங்க இலங்கையில் அவங்க புகழ் சேர்க்க பெருமைக்காக அவங்க வாழல, அவங்க வாழ்ந்தது அல்லாஹ்க்காக வேண்டி. இன்றைக்கும் அந்த நாயகத்துடைய ஜியாரத்துக்கு மக்கள் பேச்சு கொடுத்தாக்கி அது ஒரு அதாவது கபூர் போல விலங்கு இல்லை, அது ஒரு ரவுலத்து, அதாவது ஒரு பூஞ்சோலை மாதிரி தான் விலங்கு. மக்கள் எல்லாம் சுபுக்கு போறாங்க, தஹஜ்ஜுக்கு போறாங்க, அதாவது நேர பக்கத்து இல்லாமல் மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். கராமாத்துகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் அந்த இடம். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் முத்தகீன்கள், அவங்க எல்லாம் அவுலியாக்கள். அல்லாஹ் சொல்லு, இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நான் முத்தகீன்களுடன் இருக்கிறேன், அல்லாஹ்வை பயந்தவரோடு நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லு குர்ஆன்ல, அல்லாஹ் அடையாளம் காட்டி நான் யாரோட இருக்கேன் அல்லாஹ் சொல்லு, இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நான் முத்தகீன்களுடன் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லு முத்தகீன்கள் அவங்க. அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் ஒரு ஃபாத்தியா ஓதி அந்த இடத்துல நாங்கள் ஒரு துவா கேட்டோம் என்றால் அல்லாஹ் இடத்துல அந்த மகிமை, அந்த இடத்தின் மகிமையினால் அல்லாஹ் தஆலா கபூலாக்குறாங்க. ஏன்னு சொன்னா சாலிஹீன்கள் இருக்கும் இடம் அப்படித்தான் வருது. யாரு? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்க, அவங்க ஒரு சாலிஹான அவுலியா பெண். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி யாரு பிணை நின்றார்கள் அவங்கள மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அவன் உம்மா நேர்ந்த என்ன புள்ள ஓதிலைக்குரிய புள்ள என்ன ஆணோ சரியா பெண்ணோ தெரியா அண்ணா நாயை துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த புள்ளையை நான் இன்னி நதர்த்துலக மாஃபி பத்னி முஹர்ரர் ஃபதகபல் மின்னி, யா அல்லாஹ் இந்த புள்ளை நான் நேர்ச்சை வைக்கிறேன், இந்த புள்ள பெத்தெடுத்தால் நான் கொண்டு போய் பள்ளிக்கு கொடுத்துருவேன், பள்ளி வாசலுக்கு நான் கொடுத்துருவேன். அவனோட உம்மா நேர்ச்சை வைத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி நேர்ச்சை செய்தி பிள்ளையை பெற்றெடுக்கப்பட்டது ஒரு பெண் குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளி குழந்தை கொடுத்துட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புனை நின்றார்கள், பிள்ளையை வளர்த்தெடுத்தார்கள். பெண் புள்ளை வச்சு அதுவாக ஒடுக்கமா வச்சு ஒரு மீனாரால வச்சு வளர்த்தால் அவங்களுக்கு உணவு கொடுப்பதெல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான். அவன் உம்மாவுடைய சொந்தம் அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு நபி. அப்போ அவங்க உணவு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லா வசதியும் கொண்டு போயிட்டு கொடுக்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் கொடுக்குறாங்க. அவங்கள மீறி அங்க ஒரு உணவு போகாது, அவங்கள மீறி யாருக்கும் அந்த பிள்ளை பார்க்க போகலாது. அப்படி தக்குவாவுடைய பயபக்தியோட அல்லாஹு தஆலா நாயன் அந்த பிள்ளை அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மிக பக்குவமாக பத்தினியாக சாலிஹான பெண்ணாக அல்லாஹு தஆலா அங்க வளர்க்க இடம் கொடுக்கு. அப்பதான் ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஹ்ராபுக்கு போனதுல அவங்க காணுறாங்க, உணவு இல்லை, உணவு நீக்கியா அவங்க கொடுக்காத உணவு பல வர்க்கம் நீக்குது. அன்றைய காலத்தில் அந்த பல வர்க்கத்தை அங்க தேட இயலாது. அப்படிக்கின்ற போல கேட்டார்கள், யா மரியமோ அன்னலகி ஹாதா, இது உங்களுக்கு எங்காலன்னு கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லு, உங்களுக்கு எங்கால இது காலத் யமினில்ல, அது அல்லாஹ்வுடைய புறத்துல வந்துச்சு. அப்ப அல்லாஹ் அங்க இறக்கி அவங்களுக்கு அங்க கராமாத் நடக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அவுலியாத்தான அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் உணவு இறக்கி இருக்கிறான். அந்த இடத்திலிருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال ربي هب لي من لدنك ذرية طيبة انك سميع الدعاء. அந்த இடத்துல ஒரு துஆ கேட்டாங்க அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இடத்துல இருந்து முனாலிக தஆ ஜக்கரியா, அல்லாஹ் அப்படியே சொல்லு, அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் துஆ அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லை, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளை நீ தருவாயா. அந்த வலி அவுலியா இருக்கும் இடத்துல இருந்து ஒரு நபி துஆ கேட்டாங்க. கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா பிள்ளை கொடுக்கும். யார் பிள்ளை? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். எனவே சாலிஹீன்கள் இருக்கும் இடத்தில் அதுதான் ஜியாரங்களுக்கு போற போயிட்டு நாங்க அந்த இடத்துல இருந்து நாங்க தமாமாக்கிட்டு அந்த அல்லாஹ் இடத்துல துஆ கேட்க, யா அல்லாஹ் இந்த நாதாவுடைய ப்ரொடெக்ட் கொண்டு யா அல்லாஹ். அப்ப அந்த இடத்துல கேட்க அந்த பொண்ணு அந்த இடத்துல அல்லாஹ் மகிமை வச்சுக்க.
மூலாநாயகத்துடைய எவ்வளோ சம்பவம் மிக்கும். நான் மசாலா வரக்கூடிய காலத்தில் எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. சோமில்லாத ஒரு புள்ளி ஒரு நாள் கொண்டு தந்திருக்கு. நான் எங்களை கண்ணால் கண்டு செய்திகள். ஷேஷா அஹமது முபாரக் மூலாநாயகம் அவங்க அல்லாஹுடைய இரக்கம் அன்பு ரஹமத்து நிறைஞ்ச பெரியோர்கள் அவங்கெல்லாம். ஏன் தன்னுடைய வாழ்க்கையை ஜுஹுதுடைய துனியாவை அவர்கள் வெறுத்து ஆகரத்தை அன்பு வைத்த நாதாக்கள். அப்போ அவங்கள்ட்ட எப்படி சொன்னா ஒரு வாப்பா ஒரு மகன் வந்ததுக்கு வந்துட்டு நாங்கள் கண்ட ஒரு சின்ன பிள்ளை நாங்கள்லாம் மசா போயிட்டு நாங்கள் என்ன செய்வோம் பேச்சு மாற்றி விட்டு வருவோம். அப்போ ஐநூறு பாப்பா ஒரு பிள்ளையும் வந்து நாங்கள் போச்சு நாங்கள் மசாக்கு வந்துட்டோம். அப்பொழுது எங்களுடைய சக நண்பர் வந்து அவங்க சியார் செஞ்சு கொண்டு அவர் கூட வந்து சொன்னார். உங்களுக்கு தெரியுமா ஒரு சம்பவம் நடந்த அந்த இடத்துல அப்போதான் சொன்னார். நான் வந்து அந்த வாப்பா மகனும் அந்த இடத்துல அந்த புள்ள மகன் அப்படியே அங்கே அதாவது அவருக்கு சிறுநீர் பெய்துட்டு அந்த ஜியாரத்தை அந்த அங்கே சிறுநீர் போன உடனே அங்குள்ளவங்க சத்தம் போட்டாங்களாம். என்ன இப்படி உனக்கு புள்ள எப்படி செஞ்சுட்டு. அப்போ வாப்பக்காரன் அழுந்தார். அவர் அழுகிறாரு. நீங்க அழுகிற இல்லை நடந்த சம்பவம் நீதான். ஏண்ட பிள்ளைக்கு சுகம் இல்லை. ஏண்ட பிள்ளைக்கு நான் டாக்டர்கிட்ட காட்டினேன். இன்றைக்கு நாள் முழுக்க பிள்ளைக்கு அதாவது யூரின் பாஸ் ஆகல. அதாவது அவனுக்கு சிறுநீர் போரில்லை பிள்ளைக்கு. அப்போ உடனே டாக்டர் சொன்னா நீ அவசரமா கொண்டு போயிட்டு கராப்பிட்டில் டாக்டர் அட்மிட் பண்ண பிள்ளைய இல்லைன்னு சொன்னா பிள்ளைக்கு பெரிய ஆபத்து வந்துடும். நான் ஜியாரத்தை கொஞ்சம் கொண்டு பார்த்து விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தான் வந்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தான் என்னை பிள்ளை குழந்தைங்க வச்சு ஃபாத்தியா விட்டு காலி மக்கள்கிட்ட அப்படி ஒன்று பழக்க முடிக்கி எந்த விஷயத்துக்கும் மௌலானா ஜியாரத்தை பேருக்கு ஃபாத்தியா விட்டு தான் போவான். அப்போ நான் குழந்தைய பிள்ளைய அவள் வச்சு ஃபாத்தியா விட்டு அவசரமாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதுக்குள்ள அல்லாஹ் அந்த பிள்ளைய யூரின் அதை சிறுநீர் எல்லாம் வெளியாக்கிட்டேன். அது போல நோய் சுகம் அதுதான் நாய் அவர் பிள்ளைக்கு நெசர். அப்படியெல்லாம் பார்த்திருச்ச அல்லாஹ் தாலா அந்த நாதார் பிள்ளையை கொண்டு அல்லாஹ் தாலா கராமத்தில் வெளியாக்குறார். எனவேதான் அந்த மௌலா நாயமாங்கெல்லாம் அவங்க எல்லாம் அல்லாஹ்க்காக துனியாவில் வாழ்ந்தவர்கள். எனவேதான் நாங்கள் நாளைக்கு அவங்களுடைய வஃபாத்துடைய தினத்தில் கத்தமுல் குர்ஆன் செய்யப்பட்டிருக்க. எனவேதான் நாங்கள்லாம் குர்ஆனை ஓதுவோடும் அவங்களுக்காக நாங்கள் பங்குபட்டுக் கொள்வோம். அல்லாஹ் தாலா நாய் எப்படி வசிக்க எனக்கு தெரியாது. நல்ல கியாமத்தினால சாலியங்களை சல்லாசலம் சென்று நீங்கள் யாரை அனுபவிக்கிறீர்களோ அவங்களோட கியாமத்தில் இருப்பீங்க. யாரை நீங்க அனுபவிச்சா அவரோட நீங்க கியாமத்தில் இருப்பீங்க. அதான் எந்த மனிதன் யாரை அனுபவிக்கிறானோ அவன் கியாமத்தில் அவரோட இருப்பார். அப்போ சாலிஹிங்களை அனுபவிச்சா மௌலானாயத்தை நாங்கள் அனுபவிச்சா ஷேக் முஸ்பானாயத்தை நாங்கள் அனுபவிச்சா இன்னும் சாலிஹிங்களை நாங்கள் அனுபவிச்சோம்னு அவளோடு அல்லாஹ் தாலா எங்களை வைப்பானாக. எனவேதான் நாங்கள் அதுகளை மதிச்சு வாழக்கூடிய வாலி அல்லாஹ் தங்களை காண்கிற வேண்டிய அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு நான் இல்லோகத்தில் வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.